பையன் நல்லா தான் இருக்கான். படிப்பு எப்படி? படிப்பு எப்படியா? என்ன இப்படி கேக்குறேன்? பிஏ என்ன படிச்சிருக்கேன்? இத பாருங்க, பெங்களூர் மாப்பிள்ளை சுந்தரம், கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் தனது நீச்சராசியில் சஞ்சரிப்பதால் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாத யோக்கியமான குடும்பம் இவனுடைய குடும்பம். இவனும் நல்லா தான் இருக்கா. இன்னும் ஏதாவது இருக்குங்களா? இருக்கே. பாருங்க, ஹைதராபாத் மாப்பிள்ளை சௌந்தரம்னு பேரு, சிம்ம லக்கணம், லக்னாதிபதி சூரியன் சனியுடன் கூடி குழாவுவதால் பையன் மனைவியை தவிர மற்றவர்களை வேறு எடுத்தும் பார்க்க மாட்டான். பிள்ளைவாள் இதை நான் சொல்லல, ஜாதகம் சொல்றது. பிள்ளைவாள் செல்வம் செல்வத்தோட மோதும்னு சொல்லுவா. இங்க என்னடா செல்வங்கள் எல்லாம் செல்வத்தோட மோதுறது. என்ன வேடிக்கை பார்த்தேடா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், உடனடியா ஜாம் ஜாம்னு அமர்க்களமா கெட்டி மூலத்தோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். நான் ஊர் சொன்னா போதுமா? என் பேச்சில சொல்லணும். பேச பொண்ணை கேளுங்க, நேர மாப்பிளைய பாக்கணும்னு சொன்னா சொல்லுங்க, நானும் கொண்டு வந்து நிறுத்தி விடுறேன். கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. போட்டோ இங்க இருக்கட்டும். அவ இன்னும் பரீட்சை முடிச்சுட்டு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கா. அபராதம் கொடுக்கணும். பொம்பளை இருக்கிற வண்டியில ஏறினா என்ன அபராதம் தெரியுமா? ஓடுற வண்டியில இருந்து பிடிச்சி தள்ளுவோம். தெரியாம பொட்டி மாதிரி ஏறிட்டேன், ஸ்டேஷன்ல இறங்கிடுறேன். தெரியல, எப்படியா தெரியாம போகும்? பொம்பளை இருக்கிற வண்டியில ஆம்பளைங்க ஏறலாமையா? யாருடைய ஆம்பளை? இவரை பார்த்தா ஆம்பளை மாதிரியா தெரியுது? கொண்டை போட்டிருக்காரு, பூ வச்சிருக்காரு, தோடு, சங்கிலி, வளையல் எல்லாமே போட்டிருக்காரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? இது என்ன வருஷம் தெரியுமா? தெரியுமே, 1966. இது எந்த வருஷத்து மாடல்? 1926. 1926. சாமலா, படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஒரு வழியா பிஎஸ்சி படிச்சு முடிச்சாச்சு. இனிமேலாவது நான் சொல்றதை கேட்கலாம்ல? படிப்புக்கு ஏது தாத்தா முடிவு? நான் இனிமே டாக்டருக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன். படிப்புக்கு முடிவு இல்லைங்கிறது உண்மைதாமா. ஆனா வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வகுத்து வச்சிருக்கான்ல. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிற ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது உன் கடமை இல்ல? சாமலா, உடனடியா உனக்கு கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன தாத்தா அவசரம்? அவசரம் மட்டும் இல்லம்மா, அவசியம் கூட. இருக்கிற சொத்துக்களையும் உன்னையும் ஒரு நம்பிக்கையான ஆளுகிட்ட ஒப்படைக்கணுமேங்கிற கவலை எனக்கு இருக்காதாமா? அவ்வளவுதானே, ஐ கேன் மேனேஜ் இட். சொத்துக்களை பாதுகாக்க என்னால முடியும் தாத்தா. உன்னை பாதுகாக்க ஒருத்த அவசியம் தேவைம்மா. சாமலா, பெண்ணையும் பொருளையும் காவல் இல்லாம விட்டு வைக்க கூடாது. நான் அதுக்கு சொல்லல தாத்தா. இந்த காலத்துல உண்மையான நல்லவங்களை பாக்குறதே ரொம்ப சிரமமா இருக்கு. என் ஃப்ரெண்டு பிரேமான ஒரு பொண்ணு ஒருவனை விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். ஆனா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவாங்கிற உண்மை அதுக்கு பின்னாலதான் தெரிஞ்சது. இப்ப கடந்து வேதனைப்படுறான். அதுக்குதாம்மா பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிறது. பெரியவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பிரேமா தங்கச்சி லீலாவுக்கு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவ புருஷன் சீட்டு கிளப்ப விட்டு வீட்டுக்கே வருது இல்ல. பாவம், அவ கழுத்துல தாலி கூட இல்ல. புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனை திருத்தி இருக்கணும். சொல்லித்தான் பார்த்தா, அடிக்கிற அடி தாங்க முடியாம சரி இவ்வளவுதான் தலைவதின்னு விட்டுட்டா. மோஸ்ட் பிட்டிபிள் கேஸ். சாமலா, 4 விதைச்சா 1-2 சோட போகத்தாம செய்யும். அதுக்காக விதைக்காம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? இத பாரு, நானே நல்லா விசாரிச்சு 3 மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா படிச்சவங்க, நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்தவங்க. யாரை பிடிக்குதுன்னு சொல்லு, உடனே முடிச்சிருவோம். தாத்தா, திரும்ப திரும்ப சொல்லி என் மனசு மாத்திராதீங்க. எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம். இத பாருமா, உன்னை போல கட்டன் டேட்டா பேச எனக்கு தெரியாது. எனக்கோ வயசாச்சு. இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்க ஒரு நம்பிக்கையான ஆளு தேவை. சொந்தக்காரங்க பேர்ல நம்பிக்கை கிடையாது. உனக்கு 1 மணி நேரம் அவகாசம் தர்றேன். நல்லா திங்க் பண்ணு. என் ஆசையை நிறைவேற்ற ஒரு நல்ல யோசனை சொல்லு. அல்லது என் முடிவு படி கல்யாணம் பண்ணிக்க. இந்தா. ஓஹோ, சட்டமாவனா? என்னடா சக்சஸ்? பரீட்சை பாஸ் ஆயிட்டியா? பரீட்சை எழுதுல எப்படி பாஸ் பண்றது? தாத்தா, ஒரு கேஸ் சம்பந்தமா இந்த ஊர் கோர்ட்டுக்கு வந்தேன். என்னடா வக்கீல் ஆத்து முடியா வாதாட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எவன்டா கோர்ட்ல விட்டான்? தாத்தா, ஒரு கொலை சம்பந்தமா எல்லா விவரங்களையும் பேப்பர்லயே படிச்சு பாயிண்ட கண்டுபிடிச்சேன். அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வக்கீல் கிட்ட இந்த பாயிண்ட் சொல்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். கடைசியில எம் பாயிண்ட் தான் கரெக்ட், கேஸ் ப்ரூவ் ஆயி போச்சு. அப்படியேடா பிரமாதமான பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்ட? அதாவது தாத்தா, ஒரு பயங்கர கொலை. நல்லா கவனிக்கணும். ஒரு கொலை, தொண்ட குழியில 4 வெட்டு விழுந்திருக்கு. பக்கத்திலேயே ஷேவ் பண்ண கத்தி இருக்குது. விவரங்கள் எல்லாம் சேகரிச்சு பார்த்ததுல அந்த இடத்துக்கு யாருமே வரல.
தற்கொலையா இருக்கும். இல்ல தற்கொலை இல்ல. என்ன? ஏன்னா அடுத்த நாளே அந்த ஆளுக்கு நிறைய பொருள், அதாவது பணம் இனாமா கிடைக்க போகுது. தற்கொலையா இருக்க முடியாது. இந்த கொலை எப்படி நடந்துச்சு? அந்த இடத்துக்கு யாரும் வந்திருக்க முடியாது. தற்கொலையாவது இருந்திருக்காது. பக்கத்துல கத்தி இருந்ததுல. டேய், அந்த கத்தியில சோப்பு நுரை இருந்தா ரத்த கரை இருந்தா? சோப்பு நுரையில ரத்த கரை இருந்தது. அப்ப ஆள் செத்துருப்பா. ஐயோ பாவம். ஐயோ பாவம் இருக்கு. நமக்கு என்ன உறவா? எவ்வளவு செத்தான், எப்படி செத்தான்? மேனேஜர் ஏன் மேனேஜர் சார், உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, யாரோ ஒருத்தன் தான் அந்த கொலை செஞ்சிருக்கணும். என்ன 10 பேரா? நான் யாரியா? மேனேஜர் தான் போட்டுருக்கு. டேய், கண்டுபிடிச்சிட்டேன். சாரி, ஷேவ் பண்ண வந்தான் பாரு பார்பர், அவன் தான் அந்த கொலை செஞ்சிருக்கணும். அந்த வீட்டுக்கு பார்பரே வர முடியாது. ஏன்? செத்தாரே அவரே ஒரு பார்பர். ஓ, செல்ஃப் ஷேவிங்கா? அப்ப 4 வீட்டு எப்படி விழுந்தது? அதான பாயிண்ட். தாத்தா, செத்தாரே அவரு காக்கா வலிப்பு பேஷண்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். விசாரிச்சதுல அதான் உண்மை. என்ன இருக்கு, தொண்டை குழிக்கிட்ட ஷேவ் பண்ணும் போது வலிப்பு வந்திருக்கு. பட்டு பட்டுன்னு 4 வெட்டு, ஆளு பட்டு. டேய், நீ வக்கீல் கண்டிப்பா பாஸ் ஆயிடுடா. பரீட்சையில இந்த கேள்வி வரணுமே. கேமலா, என்னம்மா முடிவு பண்ண? நல்ல யோசனை பண்ணேன் தாத்தா. ஒண்ணுமே புரியல. புரியாதம்மா. அது தெரியாமலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு பிரச்சனை? ஐ அப்செக்ட். என்ன? வக்கீலுங்கிற ஓராவர சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெண்ணை வற்புறுத்துறது சட்டப்படி குற்றம். எஸ் சார். ப்ரொசீட். ஷியாமலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கண்ணை மூட்டி நினைச்சுக்கிறேன். நியாயப்படி அதுவும் குற்றம் தானே? ஐயோ ஆமா, இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட் வரைக்கும் போகவே கூடாது. ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வீட்லயே தான். ஆல்ரைட் தாத்தா, இந்த விஷயத்துல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஷியாமலா கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே ஷியாமலா, உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் மாட்டேன்னு சொல்லலன்னா ஏதாவது ஒரு பள்ளத்துல விழுந்துட கூடாதுன்னு தான் பயப்படுறேன். ஏன் பயப்படுற? இப்ப நான் உன்னுடைய வக்கீல். பிரதிவாதியை பள்ளத்திலே தள்ள வாதி காரணமாயிருப்பது பெரிய குற்றம். கழுத, யாரா இவ்வளவு பழத்தில் தலை பாக்குறான்? லட்டு மாதிரி 3 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்க. லட்டு என்பதை நான் ஆட்சேபிக்கிறேன். உருண்டையாக இருக்கிறது என்ற காரணத்தால் அது லட்டே தான் என்று எப்படி சொல்ல முடியும்? போண்டாவாகவும் இருக்கலாம் அல்லவா? ஆகவே இந்த வழக்கில் லட்டா அல்லது போண்டாவா என்பதை என் கட்சிக்காரர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமா தாத்தா, அண்ணன் சொல்றதா சரி. அந்த மாப்பிள்ளைங்க நல்லவங்களா இல்லையாங்கிறத நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் நேர்ல போய் பாக்குறேன்? அது எப்படிமா முடியும்? ஏன் முடியாது? அதான் மேல்நாட்டு பாணி. மேல்நாட்டு பாணியா இருக்க வேண்டாம். நம்ம நாட்டு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இது ஒண்ணுல மாத்திரம் ஒத்து வராது, பாக்கி எல்லாம் ஒத்து வருமா? பிறந்த நாளைக்கு ஏன் கேட்க வெட்டுறீங்க? இட்லி வெட்டுறதானே ஹேப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு. அப்பா, நீ லாயர் படிக்கிறவன், உங்ககிட்ட என்னால பேச முடியாது. சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. தேங்க்ஸ். ஆனா கல்யாணம் மட்டும் சீக்கிரம் முடியணும். ஆமா. ஓகே, இத்துடன் கோர்ட்டு கலைகிறது. எந்த மாப்பிளமா? திருச்சி மாப்பிள்ளை. திருச்சி. யார் வீட்டுல? அடடே, சாரே இருக்காரே. யார் நீங்க? நாங்க யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா அப்புறம் இவ்வளவு சுலபமா நடமாட முடியுமா? இவர் தெரியுதா? இவரா? சின்ன பையன் மாதிரி இருக்கா? தப்பு போட்டுக்கியா கள்ளத்துல? சின்ன பையன் அது. இமயமலையில மார்க்கண்டைய வரம் வாங்கிட்டு வந்தவர். என்னைக்குமே சிரஞ்சீவி. புரியுதா? கடவுள் இருக்காரு. நேரா இதற்கு பிரத்யட்சமாயி, அப்பா நீ இங்க இருக்காத, நான் இருக்கணும், எல்லாருடைய தலையெழுத்தையும் கையில ரேகையா எழுதி இருக்கிறேன், நீ போய் படிச்சு சொல்லுனாரு. வந்தது வராது வரப்போறது, இருக்கிறது இல்லாது இருக்க போறது, கேட்டது கேட்காது கேட்க போறது, எல்லாத்தையும் கச்சிதமா சொல்லக்கூடிய ஜால் மிஸ்ட்ரி, பாம் மிஸ்ட்ரி. பணம் ரொம்ப கேட்பாரோ? போனோம் கிங்கானே பாஸ். किंकाने बस डड़ा गुंटों के में जिस कारडी पीछे मुट्ठों की कार டிங்கமா 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 யாரோ பணத்தை பத்தி அதுகிட்ட பேசுறீங்க? பணமே வாங்க மாட்டாரியா? நீ வேற தப்பு போட்டுக்கியா? தப்பு தெரியாம சொன்னேன்னு சொல்லு. தெரியாம சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க, கூப்பிடு உள்ள. வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. இந்தாங்க. कंकाने वाला टी दंटी में என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, உங்க மகராசிக்கு ஒரு மகன் இருக்கணுமேன்னு சொல்லு. இந்த பக்கத்துலயே இவர்தான் இங்கிலீஷ அப்படியே பிச்சு உதறுவா. இங்கிலீஷ நமக்கு என்ன போச்சு, விடுங்க. என்ன கையை நீட்டுறீங்க? கையை பார்க்கணுமா? எடுத்துருங்க எடுத்துருங்க, வேண்டாங்கிற. நீங்க நீட்டுங்க கையை. என்ன பெரிய கையா இருக்கு. பூத கண்ணாடியில பாக்குற சின்னதாவா தெரியும். गस्ले बुस कमाल पटके பையனுக்கு நேரம் நெருங்கிருச்சான். முகூர்த்த நேரம். நேரம் என்ன, கல்யாணமே நடக்க போகுது. इसलिए बुसका முஸ்லேஸ்கா. आहा पिच्चकार पिच्चकार என்ன
பிச்சைக்கார இல்ல லட்சாதிபதி பொண்ணு கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு, வேற ஒண்ணு இல்ல. கழுத அது நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவரே. ஏன்னா படிச்ச பணக்கார பொண்ணு கிடைக்க போகுது இல்லையா? கண்ணு, மூக்கு, வாய், கண்ணு, மூக்கு, வாய் 3 சுத்தமா இருக்குதான். அப்புறம் என்ன சார் கொடுத்து வச்சவங்க? புது ரேகை ஏதோ கிடைச்சிருக்கு. அது இந்த புது ரேகை இருக்குதுல்ல, அது என்ன சொல்லுதுன்னா இப்ப கிடைச்சிருக்குதே பொண்ணு இதை விட பல மடங்கு பெரிய குடும்பம், நல்ல கோடீஸ்வரம் வீட்டு சம்பந்தம் உங்களை வந்து மோத போகுது. பையனுக்கு தான் எப்ப எங்க? இன்னும் 10 நாள். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? ஏற்கனவே பேசி ஐயா தூர பேத்திய வேண்டான்னு சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இன்னும் பாருங்க, கை நீட்டுங்க. குணாலே பொண்ணுக்கு குணம், படாலே படிப்பு, அழாலே அழகு, அந்தாலே அந்தஸ்து, பந்தாலே வந்தாலே பட் பட். இது எதுவும் இல்ல சுத்தம். மாயா அச்சாலே தர். பணம் மாத்திரம் 3 கோடி இருக்குது அவங்க கிட்ட. ஓஹோ, அதுவே போதும். நின்னு வச்சான். ரமையா உத்தாவையா, ரமையா உத்தாவையா, லலலா லலலா, மனதில் பிச்சையா, மனதில் பிச்சையா. வண்டர்ஃபுல், மார்வெலஸ், எக்ஸலென்ட். பொண்ணு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன். நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாம் மச்சான் மச்சான், நீராட்டம் போல இங்க வா மச்சான் மச்சான், தாம் மச்சான் தர்றேன். நீ இன்னும் கொஞ்சம் பாடு. என்ன சாமி சும்மா சும்மா பாடுங்கிறிய? துட்டு கொடு. 500 ரூபாய் கொண்டு வந்தேன், அவ்வளவும் பார்ல காலி. நீ வா போலாம். மன்னிச்சுக்க வச்சார, பரவாயில்ல. பாட்டில் என்ன விலை? 100 ரூபாய், எல்லாம் ஃபாரின் சரக்கு. 3 பாட்டில் கொடு. ஃப்ரீயா வந்தா பினாயிலே குடிப்பிய, வீட்டுல போய் கேஷ் தர்றேன்பா. ஏன் சாமி, இது நன்னாரி தர்பத் சாமி. எனக்கு நீ சொல்றியா? நான் குடியிலே பிறந்து குடியிலே வளர்ந்து குடியிலேயே சாக போறேன். கரெக்ட். சாவு. அத்தை விடு, நான் தர்றேன். நீயே தர்றியா? என்ன பாது, உன்னை தெளிய வைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் டானிக். நீ போப்பா, நீ வா போதா. ஏமாச்சார, அந்த பொண்ணு எங்க இழுக்கிற? நான் இழுப்பேன், அது ஏன் இஷ்டம். அதை கேட்க நீ யாருடா? அப்ப கிழிக்க வேண்டியதுதான். எதை? உன் தலைய பட்படா. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். நீ புதுசா இருக்கியே. அப்போ நிம்பள் தினம் தினம் இங்க வருது? நான் வராம இங்க நாட்டியமே ஆரம்பமாகாது. அப்போ நிம்பள் இங்க ஆயுள் மெம்பர். உன் பேர் என்ன? ஷியாமா. பிபி, ஷியாமா பிபி. ஷாம் பிபி, உன் நாட்டியம் ரொம்ப பிரமாதம். நான் கூட தான் மோளம் பிரமாதமா கிழிச்சேன். எப்படி? நான் கவனிக்கல. நம்ம பங்களாவுக்கு வாங்கல, விருந்து சாப்பிட்டு காலையில போகலாம். நிம்பள் தனியா இருக்குது? தனியா தான் இருக்கிறேன். தனியா இருக்கணும்னு தான் பிசினஸ் கவனிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கு. ஊர் சுத்துறேன், இரு உன்னை கிழிக்கிறேன். இவ்வளவு மோசமானவங்களா? முகரைகளை பாருங்க, கிழிச்சதுக்கு அப்புறம் போட்டோல நல்லா இருக்கானுங்க. சில மூஞ்சிங்க ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்லா இல்ல, அது மாதிரி மாப்பிள்ளைகளா. ஐயோ தாத்தா, முழுக்க இவனை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த போட்டோவை நான் கொண்டு கொடுத்தானே தரேன், அவனை கொலை பண்ணா விட மாட்டீங்க. அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா சியாமலா கல்யாணத்தை யார் பண்ணி வைக்கிறது? சும்மா என்னம்மா, உண்மைதானா இல்ல கல்யாணம் வேண்டாங்கிறதுக்காக சொல்றீங்களா? என்ன தாத்தா, நானும் அவங்க கிட்ட போய் சொல்லுவேன். என்னமாமா போய் சொல்றியோ உண்மை சொல்றியோ? உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய நான் கட்டி வைக்க போறது இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் நிம்மதியா சாக போறதும் இல்ல. நீ தாராளமா டாக்டர் படிச்சுக்கலாம். ஆனா சீக்கிரமா என் ஆசை நிறைவேற்ற முயற்சி செய், அவ்வளவுதான். சார், கணக்கெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டேன், எல்லாம் ஒரே பித்தலாட்டமா இருக்கு. பாத்தியம்மா, அவன் சொந்தக்காரங்க ஆச்சுன்னு நினைச்சு ஆளுக்கு ஒரு பிசினஸை கவனிக்க சொன்னா அவங்க என்னையே மோசம் பண்ண பாக்குறாங்க. என்ன உங்க அப்பனும் தான்டா? தெரியுமே, எங்க அப்பன் எனக்கு எத்தனை பேர் தெரியுமா வச்சிருக்கான்? குப்புசாமி, முனுசாமி, கிருஷ்ணசாமி, ராமசாமி. ஏன் தெரியுமா? ஒரே ஆளு இத்தனை பேர்லயும் பணத்தை வாங்கினா ரசீதுல கையெழுத்து போட்டா அந்த பணத்தெல்லாம் இவன் யாப்பம் வர்றதுக்கு. ஏண்டா இதை முன்னே ஏன் சொல்ல? எனக்கு நேரம் வர வேண்டாம், நான் எதுக்காக வக்கீலுக்கு படிக்கிறேன்? தாத்தா, எங்க அப்பா உள்ளதல்ல போறேனே. சரி சரி, தேங்க்யூ. மேனேஜர், நான் எல்லா பிரான்ச்சும் நேரா செக் பண்ணும், உடனே பொறுப்பு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். சித்தப்பா,
இருக்காது. இல்ல அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்பு என்கிட்ட தான் இருக்கு. பாவம் அண்ணன் மகளாச்சே, கட்டி வச்ச மாப்பிள்ளை கல்யாணத்தனிக்கே போயிட்டானே, இனி என்ன பண்ண போறான்னு பரிதாபப்பட்டு இந்த எஸ்டேட் உங்க கையில ஒப்படைச்சேன் பாரு. அதுதான் நான் செஞ்சது. சித்தப்பா, உண்மையிலே நான் தப்பு கணக்குறதுல இன்கம் டாக்ஸ் கணக்கு அப்படி எழுதுனேன். இன்கம் டாக்ஸ் ஒரு கணக்கு, எனக்கு ஒரு கணக்கு, உனக்கு ஒரு கணக்கா? நல்லா இருக்கு அண்ணன் பொண்ணு, ரொம்ப நல்லா இருக்கு. யார் உன்னை கவர்மெண்ட் ஏமா சொன்னது? நமக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. சரி, அதுல 2 லட்சம் ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிய, அது என்ன பண்ண? சித்தப்பா, அது ஒரு வீடு வாங்கிட்டேன். ஓஹோ, ஊரை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறியா? முதல்ல அந்த வீடை வித்துட்டு இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது கட்டி, அதுக்கப்புறம் முன்னால வந்து நில்லு. சித்தப்பா, எந்த அப்புறம் இல்ல சொன்னதை செய். ஏண்டா அங்க போகாத. ஐயா தாத்தா உன்னுடைய வண்ட வளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. ஆமா, பொய் கணக்கு எழுதி முதலாளி ஏமாத்த நினைச்சியே, அது முதல் குற்றம். தொழிலாளிகளுக்கெல்லாம் போனஸ் கொடுக்காம ஏமாத்துறீங்க, அது 2வது குற்றம். இது 2க்கு சேர்த்து 7 வருஷம் ஒண்ணு உள்ள தள்ள போறாங்க. அது மாத்திரமா, பருத்தி வியாபாரி பஞ்சாட்சரத்துக்கிட்ட 10 டன் பஞ்சு வாங்குறதா எழுதிருக்கீல்ல, வாங்கினியா? ஆமா வாங்கினேன், எழுதுனேன். என்ன வாங்கின? 5 டன் வாங்கினேன். வாங்கி மில்லுல போட்டேன், பாக்கி 5 வாயில போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் கேஸ் போட போறாங்க உன் மேல. நான் சொன்னேன், எங்க அப்பா விட மாட்டாரு, பெரிய ஆளு, அவர் நல்ல வக்கீலா வச்சு வாதாடி கேஸ உடைப்பாருன்னு. அதுக்கு என்ன சொன்னார்? பல்ல உடைப்பேனாரு. யாரு அப்பா தாத்தா பெரிய ஆளு, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கண்டிப்பா உங்களை உள்ள தள்ள தான் போறாரு. பெத்த அப்பனையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு நீ என்ன செய்ய போற? சோறு கொண்டு போடுறேன். இது இன்னொரு குற்றம், திருட்டுத்தனமா பார்க்கலாமா? இதுக்கு வேற 2 வருஷம் போடுவான். மகனே, இதுக்கு என்னடா செய்யுது? ஒரு வழி சொல்லணும். என்ன பிடிக்காது, நேரா உள்ளதான் போகணும். இல்ல இதுக்குள்ள போ, தாத்தா கால விடுவோம். என்ன யோசனை? ஜெயில A கிளாஸ் தருவாங்கன்னா போப்பா, போய் கால விழுப்பா. உனக்கு புதுசா விழுந்ததுல விழு விழு விழு. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு சார். அப்படிதான் இருக்கும், சொந்தக்காரங்கல்ல அப்படிதான் இருக்கும். சித்தப்பா சித்தப்பா மன்னிச்சிருக்கீங்க சித்தப்பா, ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டேன். செய்யறத செஞ்சுட்டு இப்ப நடிக்கிறியா? டேய், அடுத்தவன் பாக்கெட்ல திருநவனை பாத்துருக்கா, ஆனா அவன் பாக்கெட்லயே கை போடுற ஐயக்கணும் இப்பதான்டா பாக்குற. பாவி, எங்க அண்ணன் அரிசன போல வாழ்ந்தாரு. அவருக்கு பிறந்த நீயும் உன் தங்கச்சி அன்னபொண்ணு என்னடானா அவர் பேரே கெட்டுருங்க போல இருக்கு. டேய் ராமலிங்கம், நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் புடுங்கிட்டு உங்களை நடுத்தர நிக்க வைப்பேன்டா. ஆனா அப்படி நினைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு தானே உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்க. ஏண்டா? இல்ல சித்தப்பா, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். பேசாதடா, போடா. எம்முனா நிக்கிற, போடா போடா. ஹலோ பிரியங்காலா? சரி சரி கொடுங்க. யாரது? அன்னபூரணியா? ஏய் சத்தமா பேசேண்டி. என்னது அண்ணனா? அங்க வந்தாரா? கணக்கெல்லாம் கேட்டாரா? நீ மாட்டிக்கிட்டியா? சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ போன வச்சுடு. ஐயோ என்னங்க அண்ணங்க வர போறாரா? கணக்கெல்லாம் சோதனை போட. ஐயோ இப்ப என்ன பண்றது? அது அப்படி இப்படி கிடக்க. தேவராஜா, நீ தாண்டா அவன் மாமாவை சரி கட்டணும். அப்பா, அனாவசியமா என்ன இதுல எடுக்காதுங்க. மாமாவுக்கு என் பேர்ல இருக்க நல்ல அபிப்பிராயத்தை கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. மாமா கணக்கத்தானே பார்க்க வர போறாரு. ஆமா, ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆடிட்டு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. பாத்தியாடி உன் மகன் மூளைய? அண்ணே வாங்கண்ணே. அதான் வாங்க. கோவில் மணி அடிச்சா மாதிரி நல்ல பேச்சு பேசுற போது நீங்களே வந்துட்டீங்க. நல்ல பேச்சா உங்க வாயில இருந்தா? அது என்னடா? வேற என்னென்ன, அங்க சாமலாவுக்கும் வயசாயிடுச்சு, இங்க தேவராஜன் அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் சம்பந்தம் பேசுறியா? இருக்கட்டும் மாப்பிள்ள, கொஞ்சம் ஃபேக்டரி போலாம் வாங்க, அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நேத்து ஆடிட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டானே. அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா. ஏன் மேனேஜர், நான் சொன்ன சரியா போச்சா? என்ன சொன்னீங்க? சொல்லையா? ஆமா, ஆடிட்டர் வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றோம், அங்க அக்கௌண்டே வரலன்னு சொன்னார். ஏன் மாப்பிள்ள பேசல? சச்சா, உங்களை எல்லாம் சொந்தக்காரங்க சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஏன் எங்கிட்டே போய் சொல்லி சொல்றீங்க? ஒருத்தராவது உண்மை சொல்லக்கூடாதா? உறவு நம்பறதோட ஊரை நம்பலாம் சும்மாவா சொன்னாங்க? இல்லத்தான். என்ன இல்ல? உனக்கு தஞ்சி வந்திருக்கடி. தாத்தா உடம்பு இப்படி சீரியஸா போனதுக்கு காரணம் என்னங்கறத கண்டுபிடிச்சு சட்டப்படி கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்னப்பா நடக்கும்? 1 2 3 4 நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டியதுதான். வாழ்க்கையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனை பெற்றதுதானே? இல்ல, அதை விட பெரிய தப்பு இந்த பையல வக்கீலுக்கு படிக்க வச்சது.
பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம கூலி வேலை செய்ய வச்சிருக்கணும். அப்ப கூட உன் பட்டி நான் தூக்க மாட்டேன். சட்டவிரோதமா எதனாச்சும் வச்சிருப்பேன், நான் மாட்டிக்குவேன். சமலா, அண்ணா அண்ணா தாத்தா கண்டு ஷியாமளா வந்துட்டியாடி அம்மா, தாத்தா போய் பாருமா. என்ன சத்தம்? டாக்டர், தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? அடடே, வந்துட்டீங்களா? உங்களதாமா நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. உங்களுக்கா தாத்தாவுக்கா? தாத்தாவுக்கு தான். சிறு அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலகீனமா இருக்காரு. அவர் விருப்பத்துக்கு மாறா நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாங்க போலாம். நீங்க எல்லாம் எங்க வரீங்க?